சிபிஐ அதிகாரிகள் என செல்போனில் மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு ஆந்திர கும்பல். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது எப்படி? ஹலோ, we are coming from CBI என யாரேனும் மிரட்டல் துணியில் பேசினால் உடனே நம்பிவிட வேண்டாம். அப்படி பேசிதான் பல லட்சங்களை சுருட்டி இருக்கிறது ஒரு பலே கும்பல். டிஜிட்டல் அரெஸ்ட் எனும் பெயரில் சிபிஐ மத்திய அரசு அதிகாரிகளைப் போல நடித்து வீடியோ காலில் மிரட்டி பலரையும் பதற வைத்திருக்கிறார்கள். ஒரு வருடமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தை அலறவிட்ட இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தற்போது தட்டி தூக்கி இருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் போன் கால் மற்றும் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் பலரையும் மிரட்டி பணம் பறிப்பு நடந்ததாக அடுத்தடுத்து புகார்கள் வந்து குவிந்தன. அந்த கும்பல் சிபிஐ அதிகாரிகள் அல்லது மத்திய அரசு அதிகாரிகள் போல ஆள்மாறாட்டம் செய்து இந்த மோசடிகளை செய்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர். இது குறித்து ராணிப்பேட்டை சைபர் கிரைம் பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். அதில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன மேலாளர்கள் மற்றும் அதிகாரிகள், வசதியான முதியோர் போன்றவர்களை குறிவைத்து இந்த கும்பல் மோசடியை நிகழ்த்தியது தெரியவந்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் பரிமாறப்பட்ட விவரங்கள், அவர்களுக்கு வந்த செல்போன் அழைப்புகள் ஆகியவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போதுதான் இந்த கும்பல் செல்போன் மூலம் கடந்த ஓராண்டில் மட்டும் 542 சிம் கார்டுகளை பயன்படுத்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பலரையும் மிரட்டி பணம் பறித்தது தெரியவந்துள்ளது. மேலும் அவர்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்ந்து கண்காணித்ததில் சிம் கார்டு வாங்குவதற்காக அந்த கும்பல் தமிழகம் வந்திருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து சென்ற தனிப்படை போலீசார் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சிங்கம்பள்ளி கணேஷ், பப்பலா கிஷோர்குமார், செல்லா சந்தீப் குமார், சனபதி பிரசாத், தல்லா ராமகிருஷ்ணன் ஆகிய 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த மோசடியில் தொடர்புடைய மற்ற கூட்டாளிகள், இவர்களது நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் பிற மாநிலங்களில் செய்துள்ள குற்றங்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் எந்த ஒரு அரசு அதிகாரியும் வாட்ஸ்அப் மூலம் உங்களை விசாரணை செய்ய மாட்டார்கள். அடையாளம் தெரியாத நபர்களிடம் உங்கள் வங்கி தகவல்களையோ அல்லது தனிப்பட்ட விவரங்களையோ பகிர வேண்டாம் என போலீசாரின் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.